Question number 3. Read பண்ற 1/11 இன் தசம விரிவை பயன்படுத்தி 1/33 இன் சுழல் தசம விரிவை காண்க. இதிலிருந்து 71/33 இன் தசம விரிவை தருவிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதவே நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். Express the rational number 1/33 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1/11. Hence, write 71/33 in recurring decimal forms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1/11க்கும் 1/33க்கும் நாம் டெசிமல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த டெசிமல் வேல்யூஸை நாம் இதுக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம்ல, இதில் நம்ம அப்ளை பண்ணி நாம் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணி காமிக்கணும். இதுதான் உங்கள் கொஸ்டினில் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு 1/11க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ 1/11க்கு இதுதான் 1/11 நான் டிவைட் பண்ணுறேன். 1 11 அவுட் சைடு. ஸோ 1 11th டேபிளில் நாட் பாசிபிள். ஸோ நான் பாயிண்ட் வச்சு நான் 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 10 11 நாட் பாசிபிள். எகெயின் 1 more 0 ஆட் பண்ணுறேன். நவ் இன்சைடு 100 இருக்குது, அவுட் சைடு 11 இருக்குது. ஸோ நவ் பாசிபிள். ஸோ 9 into 11 99. ஸோ இன்ட்டு 11 99. ஸோ ரிமைனிங் என்ன கிடைக்கி? எனக்கு 10 கிடைக்கிது. ஸோ 10 எகெயின் நான் 0 ஆட் பண்ணுறேன். 0 ஆட் பண்ணேன்னா எவ்வளோ? 9 into 11 99 கிடைக்கும். ஸோ எகெயின் 10 நான் 0 ஆட் பண்ணுறேன் 99. ஸோ எகெயின் 1 இருக்குது. இந்த 1 எகெயின் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். 1 வந்துச்சுனாலே இங்கே அந்த ப்ராசஸ் எகெயின் ஸ்டார்ட் ஆகி. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ 1/11ஓட வேல்யூ என்ன? 0.090. இதுதான் அதோட ஆன்சர். இதில் 90ங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நான் பார் போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/33. ஸோ 1/33. 33 1 பாசிபிள் கிடையாது. நான் 0 பாயிண்ட் வச்சு நான் 0 ஆட் பண்ணுறேன். 0 ஆட் பண்ணும்போது பாசிபிலிட்டி இல்லை. ஸோ 1 more 0 ஆட் பண்ணுறேன். 1 more 0 நான் ஃபஸ்ட்டு டைம் 1 more 0 நான் ஆட் பண்ணும்போது இங்கேயும் 0 ஆட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் 0க்கு நான் பாயிண்ட் வச்சுருக்கேன். செகண்ட் 0க்கு நான் இங்கேயும் 0 ஆட் பண்ணேன்னா இங்கேயும் 0 ஆட் பண்ணணும். ஸோ பாசிபிள். 33 into 3 99. ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கிது? 1 கிடைக்கிது. ஸோ 1 நாட் பாசிபிள். எகெயின் நான் 0 ஆட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 1 more 0 அப்போது பாசிபிள் கிடையாது. 1 more 0 வேணும்னா இங்கேயும் 0 போடணும், இங்கேயும் 0 போடணும். அப்போ தான் கரெக்டு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 0 தான் நம்ம ஆட் பண்ண முடியும். நம்மளுக்கு 1 more 0 வேணும்னா இங்கேயும் 0 ஆட் பண்ணணும், இங்கேயும் 0 ஆட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஸோ நவ் பாசிபிள். 33 into 3 99. ரிமைனிங் எனக்கு 1 கிடைக்கிது. இந்த 1 என்ன? எகெயின் இந்த ஸ்டெப்பு ரிப்பீட் ஆகும். ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட ஆன்சர் என்ன எழுதிக்கிறேன்? 0.0303 எழுதிருக்கிறேன். இதில் இந்த 3ங்கிறது ரிப்பீட் ஆகுது. ஸோ அதை நான் பாரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை இந்த வேல்யூஸை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஃபைண்ட் பண்ணணும் சொல்யூஷன். ஸோ 71/33 கொடுத்துருக்காங்க. ஸோ 71/33 மிக்சடு ஃப்ராக்ஷனாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். 71 பிகாஸ் நான் இந்த வேல்யூஸை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி யூஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காட்டி மிக்சடு ஃப்ராக்ஷனாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். 71/33 போட்டேன்னா 2 times into 33 66. ரிமைனிங் 5 கிடைக்கும். ஸோ இது வந்துச்சுன்னா ரிமைண்டரை நான் மேலே போடணும். இதை இந்த சைடில் போடணும். இதை நான் பேஸாக எடுத்துக்கணும். ஸோ 5/33 into 2. இதுதான் இதோட சொல்யூஷன். ஸோ 5/33 நான் எப்படி எழுதலாம்? 2 plus 5 into 1/33 எழுதலாமா? இதை நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இந்த 5/33 நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 5 into 1/33 நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ இது இப்படி ஸ்ப்ளிட் பண்ணாலும் 5/33 தான் கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்னா இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிறேன். 2 plus 5 into 0.303. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது? 0.1515 கிடைக்கிது. ஸோ இதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். 0.3 into 5 0.15. ஸோ 1515 கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த 15 2ஓட நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 2.00 0.15 ஆட் பண்ண 2.15 கிடைக்கிது. ஸோ 2.15ங்கிறது இங்கே ரிப்பீட் ஆகுமா? 03 ரிப்பீட் ஆகும்போது இதுவும் ரிப்பீட் ஆகும். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 2.15 தி ஹோல் பார். இதுதான் இதோட
ஃபைனல் ஆன்சர். சொல்யூஷன் புரிஞ்சுதுங்களா?